புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பதவி விலக கோரி 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து அங்கிருந்து நமது செய்தியாளர் ராஜீவிடம் தொடர்ந்து பேசலாம். ராஜீவ், இப்ப மாணவர்களின் போராட்டம் எந்த நிலைமையில இருக்கு, அது குறித்து சொல்லுங்க. அதாவது ஊழல் புகாரில் சிக்கியுள்ள புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரா கிருஷ்ணமூர்த்தியை பதவி விலக வேண்டும் என்று மாணவர்கள் கடந்த 5 நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இன்று 5வது நாளாக மாணவர்கள் பல்கலைக்கழக நுழைவாயிலில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். இதனிடையே மாணவர்களுக்கும் போலீசார்களும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு 4 மாணவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினர். இதையடுத்து மாணவர்களை கலைத்த போலீசார் பல்கலைக்கழக நுழைவாயிலிருந்து சற்று தொலைவில் மாணவர்கள் மீண்டும் இங்கே அமர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் நேரடி காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. மாணவர்கள் தங்களுடைய பிரதான கோரிக்கையான புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவி விலகும் வரை தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து தான் நடத்தி கொண்டிருப்போம் என்று கூறி வருகிறார். இந்த போராட்டம் குறித்து கூடுதல் தகவலை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவி ஒருவரிடம் கேட்கலாம். உங்களோட கோரிக்கை என்ன? நீங்க எத்தனை நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? சைலண்டான போராட்டம் 1 வருஷமா நடந்துட்டு இருக்கு. யாருமே எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. அதனால நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா எங்க ஸ்ட்ரைக்க பண்ணோம். எங்க போலீஸ் கிட்ட இருந்து எங்களுக்கு ப்ராமிஸ் என்னன்னா, நாங்க எம்ப்ளாயிஸ் ஸ்டாப் பண்ணாத வரை எங்களை எதுவும் பண்ண மாட்டோம்னு. நாங்க எந்த எம்ப்ளாயிஸுமே ஸ்டாப் பண்ணல. எல்லா எம்ப்ளாயிஸ் இதுக்குள்ள கேவி ஸ்கூல் இருக்கு எல்லாத்தையும் அலோவ் பண்ணோம். இன்னைக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ண உடனே ஸ்டூடெண்ட்ஸ் போலீஸ் எங்களை லத்தி சார்ஜ் பண்ணாங்க. 4-5 பேரை அரெஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. எங்களுக்கு நாங்க எதுக்காக போராடிட்டு இருக்கோம்னு தெரியாம எல்லா கிரைமுமே ப்ரூவ்டு எங்க வைஸ் சான்சலர் மேல. அவங்கள அரெஸ்ட் பண்றதை விட்டுட்டு எங்களை அடிக்கிறாங்க. எங்க மேல இருந்து பிளட் வருது, அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என் மேலேயே ஒரு FIR போட்டிருக்காங்க. இப்ப என்ன அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி எனக்கு த்ரெட்டனிங் இருக்கு. உலகம் ஃபுல்லா இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே தயவு செஞ்சு இதுக்காக ஹெல்ப் பண்ணணும் நான் கேட்டிருக்கேன். தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, இந்தியா எல்லா ஸ்டேட்ல இருந்து இங்க படிக்கிறாங்க. அவங்களுக்காக எங்களுக்கு அக்கமடேஷன்ல ஸ்டைபண்ட் இல்ல, தீசிஸ் அனுப்பல, கொட்டு கூரமா எங்களை நடத்திட்டு இருக்காங்க வார் பேசிஸ்ல. அதுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே நான் கேட்டுட்டு இருக்கிறேன். இப்போ உலகம் ஃபுல்லா, இந்தியா ஃபுல்லா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க ஜஸ்டிஸ்க்காக எங்க கூட நிக்கணும் நான் கேட்டுட்டு இருக்கேன். எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அரெஸ்ட் பண்றவங்களை விடணும். போலீஸ் இந்த மாதிரி அராஜகத்தை எங்க மேல பண்ணக்கூடாது. எங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும். அந்த அம்மா மேல இருக்கிற எல்லா கிரைமே ப்ரூவ்டு. அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். அதான் எங்க கோரிக்கை. எங்களுக்கு நீதி வேணும், வேற எதுவும் கிடையாது. இப்ப எங்க ஸ்டூடெண்ட்ஸை விடணும் இங்க இருந்து. 5வது நாளாக போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. 5 நாளும் உங்களோட போராட்டத்துக்கு எந்த விதமான முன்னேற்றமும் இல்ல. அடுத்த கட்டம் உங்களோட போராட்டத்தை எந்த மாதிரி நீங்க கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? அடுத்த கட்டமான போராட்டம் மண்டேல இருந்து தான் தொடங்க முடியும். சாட்டர்டே சண்டேஸ் இருக்கு. எங்களை அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, தூக்கில போட்டாலும் பரவாயில்ல, அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போட்டும் நாங்க இன்னும் ஸ்ட்ராங்கா யூனிவர்சிட்டி பஸ் எம்ப்ளாயிஸ் கூட ஸ்டாப் பண்ற அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தயாராயிட்டு இருக்கிறாங்க. இனிமே ஏன்னா 5 நாள் இனி நாங்க தொடர்ந்து ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணலாம்னு தான் முடிவு பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது அந்த மாணவி தெரிவிக்கும் போது எங்களோட கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்த போறோம் என்று தெரிவிக்கிறார்கள். இப்ப மாணவர்கள் நேரடியாக நம்ம பார்க்கலாம் மாணவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறதை. ராஜீவ், Release our students. Arrest our criminal VC. துணைவேந்தரை கைது செய்ய வேண்டும் என்று கோஷமிட்டிருக்கின்ற நம்ம நேரடி காட்சிகளை பார்க்க முடிகிறது.